பாக்ஸ் ரெசிபிலே என்னோடய ஃபேவரட் ரெசிபின்னு சொல்வேன். சுட சுட நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சிம்பிளாகவே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அரிசி, பைத்தம்பருப்பு, நான் மைசூர் தால் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு பருப்பையும் அரிசியும் போட்டுட்டு தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டு அரிசியை வந்து நான் குழையிற மாதிரி விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் போடணும் குழம்பு மிளகாத்தூள். நான் ஆல்ரெடி உப்பு போட்டுக்கனால நான் உப்பு வந்து போடல. நல்லா வதங்கினோன்னா தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு நல்லா கொதி வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி பதத்தில் வந்தோன்னா ரைஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே வந்து சிம்மில் வச்சு நெய் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த தால் ரைஸில் மேலே மாங்காய் ஊறுக்காய் வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, வேறு லெவலுக்கு அந்த தால் சுட சுட தால் ரைஸ்க்கும் அந்த நெய்யுக்கும் மாங்காய் ஊறுக்காய்க்கும் வேறு லெவலில் இருக்கும். இந்த மெனு உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். வரட்டா பாய்.